வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். த்ரில்லர், க்ரைம் இதெல்லாம் விரும்பக்கூடியவங்க அப்படின்னா இந்த மூவி உங்களுக்கான மூவி. நோட் பண்ணிங்க. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது 2003 ரிலீஸ் ஆன மூவி. ஐஎம்டியில் டாப் 10 கொரியன் த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த மூவி தான் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. இதோட ரேட்டிங் வந்து 8.1. இதோடைய ரன்னிங் டைம் என்ன அப்படின்னா 2 hours 12 minutes. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1986-87 இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கொரியாவில் ஒரு சின்ன டவுனுக்குள்ளே மல்டிபிள் யங் உமன்ஸ் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை விசாரிக்க தான் 2 டிடெக்டிவ் வருவாங்க. அந்த 2 டிடெக்டிவும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய கதையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குற்றவாளியை நெருங்கிட்டு தான் அவங்க நினைப்பாங்க. உண்மையில் அவன் தான் குற்றவாளியா இல்லையா அப்படின்றத நமக்கு இந்த படத்தோடைய முடிவில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோடைய கான்செப்ட் வந்து 1980s அந்த டைமில் ஃப்ரேம் பண்ணதுனால நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் இருக்காது. அதனால் அவங்க வந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சாங்கன்றது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையாளி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மழை டைமில் தான் கொலை பண்ணுவோம். அந்த கொலைலாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை டைமில் தான் நடந்திருக்கும். குறிப்பாக வந்து இந்த ரேடியோவில் வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டிருப்போம். ஒரு ரிக்வெஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னா, மழை பெய்யும் போதெல்லாம் எனக்கு இந்த பாட்டை, இந்த சாங்கை எனக்கு ப்ளே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் ஒரு க்ளூவாக இருக்கும். அதை வச்சு எப்படி அந்த கொலையாளிக்கிட்ட நெருங்கினாங்க, அவனை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டிடெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து என்னென்னா ஆதாரப்பூர்வமாக கோர்ட்டில் நிறுத்தணும்னு நினைப்பார். இன்னொருத்தர் வந்து ஆதாரம் இருக்கோ இல்லை இவன் தான் நம்ம குற்றவாளின்னு தெரிஞ்சால் அவனை போட்டு தள்ளணும்னு நினைப்பார். உண்மையிலே யார் ஜெயித்தாங்க, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம், இந்த மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கங்கே கட்டியிருப்பாங்க, அப்படியே பாதிலே நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொரியாலையும் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரேமே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி அதோடைய எண்டிங் சீனும் அங்கே தான் இருக்கும். இந்த விஷயம் எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கொலை அங்கே தான் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கொலையாளி பண்ணா அப்படின்னா, ஒரு சைக்கோ கில்லர் இந்த மாதிரி பண்ண ஒரு சீரியல் கில்லர்லாம் வந்து தங்களுடைய கொலையை திரும்பி வந்து பார்ப்பாங்க. அந்த கொலை நடந்த இடத்த, கொலை நடந்த அந்த குடும்பம், இதை பற்றிலாம் திரும்ப தேடுவாங்க, பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி செட் பண்ண ஃபிலிம் தான் இது. அந்த ஸ்டார்டிங் சீன் எங்கே அந்த ஃப்ரேம் வைக்கிறாங்களோ லாஸ்ட்லேயும் அந்த ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இட்ஸ் பை ஃப்ரம் பிரபாகரன்.